இருக்கிற ஆத்துக்கு தினம் ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? அண்ணி, இந்த காட்டுல இருக்கிற மஞ்சள் பூவுக்கு சக்தி இருக்கு. அதை பறிச்சு தலையில வச்சுக்கிட்டோம்னா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்போ நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது என்னன்னு எனக்கு சொல்லுவியா? அதுக்குதானே உங்களை கூட்டி வந்திருக்கேன். இதோ இந்த பூதான். சரிங்க, அதை பறிச்சு தலையில வச்சுக்கிட்டு நினைக்கிறது என்னன்னு சொல்றேன். அப்பதான் பலிக்கும். இந்தாங்க. சாகமே இல்லையே. இது எந்த பொண்ணாவது பார்த்தா பறிச்சு தலையில வச்சுக்கணுமா? இல்லைன்னா என்னை மதிக்காம போறியா? நீ போற காரியம் பலிக்காதுன்னு இந்த பூ சாபம் கொடுக்குமா? விளையாட்டு இல்ல, நீ நெசமாதான் சொல்றேன். அது இருக்கட்டும், நீ நினைக்கிறது என்ன சொல்லவே இல்லையே. சொன்னா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே. என்ன கடை நாகராஜுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது, எனக்கும் அவரை பிடிக்குது. நீங்க தான் நீ அண்ணன் கிட்ட எங்களை பத்தி சொல்லணும். சரி உக்காரு. நீ நினைக்கிறது நடக்கும். ஆனா அதுக்கு நீ வச்சிருக்கிற மஞ்சள் பூ காரணமா இருக்காது, நான் தான் காரணமா இருப்பேன். மஞ்சள் பூனால் தான் நடக்குதுன்னு நீ தானே நினைச்சுக்க. மெல்ல மெல்ல. போதும் போதும் போதும். அது சரி, இப்படி விளையாட்டு பிள்ளையா எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க? இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? மீனாவுக்கு வயசாயிட்டே இருக்க, கல்யாணம் பண்ண வேண்டாமா? என்னது, மீனாவுக்கு கல்யாணமா? அட கழுத, இன்னும் கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்சம் வயசு ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் வயசானா கிழவி ஆயிடுவா. புரியுதா நான் சொல்றது? எனக்கு எதுவுமே சட்டுன்னு புரியாது. நான் சின்ன வயசுல ரொம்ப வாத்து முட்டை தின்னேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். உனக்கு புரிஞ்சா சரி. கவனமா கேட்டுக்குங்க. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு தயாராயிட்டா, மாப்பிள்ளையும் பாத்துட்டா. நான் தான் விவரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த காலை காட்டுங்க. மாப்பிள்ளை யார் தெரியுமா? வேற யாரு? பருத்தி பால் விற்கிற சிங்காரமா இருக்கும். அவன் தான் அடிக்கடி முறை கொண்டாடுவான். இல்ல, அந்த எண்ணெய் கடைக்காரன் மக நாகராஜ். நிஜமாத்தான் சொல்றியா? ஒன்னும் பயப்படாதீங்க. நான் அந்த பையனை கூப்பிட்டு பேசினேன். அவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு அவன் உறுதியா இருக்கான். சுக்கு, என் நிலைமைய கொஞ்சம் கேக்குறியா? செக்ல ஓட்டுறதுல ஒரு மாடு அவர் மாடு ஒண்ணுதான் எனக்கு சொந்தம். அந்த ஒரு மாட்டு மேலேயும் சிறுக சிறுக 350 ரூபாய் கடன் வாங்கி இருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்துல யாரும் யாரையும் நம்பி இல்ல. அந்த நாகராஜோட அக்காவுக்கு கோடி கோடியா சொத்து இருந்தாலும் நம்ம மீனா மாதிரி ஒரு மருமக கிடைக்க மாட்டான். அது அவருக்குள்ள தெரியணும். நீங்க எடுத்து பேசுங்க, அந்த பையனும் கூட பேசுவான். சுக்கு, அன்புக்கு படிப்பே அடங்கின பிறகு பணமா அடங்க மாட்டேன்னு சொல்ல போகுது. நீங்க போன காரியம் என்ன ஆச்சு? நாகராஜோட அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? கல்யாணத்தை பத்தி எங்க பேசுறது? வாங்கின கடனை தர்றியா இல்ல கழுத்துல துண்டை போட்டு இழுக்கட்டுமான்னு எந்திரிச்சு வந்துட்டாரு. நான் இங்க போனப்போ நாகராஜன் வாசல் நின்றுட்டு இருந்தான். அவங்க அப்பா பேச ஆரம்பிச்சதும் ஆளே காணோம். என்னப்பா அவங்க அப்பா இப்படி பேசுறாரு? மீனாவை மறந்துட்டு அவர் மனம் கொணாம நடந்துக்குன்னு சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சு மதுரைப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பார்த்தேன். அவன் ஆளே காணும்.
ருக்கு, நீங்க எல்லாம் என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்க. நான் ரொம்ப அர்த்தம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் 2 நாள் தனியா அழுதா நானே சமாதானம் ஆயிடுவேன். ஆனா என்ன கடைக்கார எப்படி சமாதானப்படுத்துறது, பொண்ணு எப்படி வாழ வைக்கிறதுன்னு யாருமே பேசலையே. சமாதானமாகாம எங்கெங்க போகிறாரு? ஒரே புள்ள ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாங்கிறதுக்காக வேண்டாம்னு விளக்கிடுவாரா? கோவம் கொஞ்ச நாள் இருக்கதான் செய்யும். அப்புறம் பேரம் பேத்திய பார்த்தா எல்லாம் சரியாயிடும். கண்ணை தடுத்துக்கிட்டு எழுந்திரிச்சுவாங்க. நீனும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. வாங்க. வண்டி நிறுத்த சொல்லுங்க. வண்டி நிறுத்துங்க. நீ மறந்தாலும் மறந்துடுவேன். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டு போறேன். ஆனா எங்க இருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் இதை எடுத்து வச்சேன். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்ட முறைதான் தப்பே தவிர கல்யாணம் ஒன்றும் தப்பு இல்லையே. என்னைக்கு இருந்தாலும் அவ புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியது தானே. ஏனா இருக்கு, இதை பார்த்தா எனக்கு மீனா ஞாபகம் வருது. சின்ன பிள்ளை இருக்கிறப்போ எனக்கு கோழி இறகு எடுத்துட்டு வரேன்னு போய் கோழியவே திருட வந்துட்டான்னு பல தடவை அடி வாங்கியிருக்கா. உலகத்துல ஒருத்தி அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பாளான்னு எல்லாருமே கேட்பாங்க. அப்படிப்பட்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேன்னு தான் அழுகிறேன். என்ன பிச்சுமுத்து, இப்ப ஊருக்கு பிரச்சனையா? உங்க வீடுதான் இருக்கு. போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோடன்னு சொல்ற மாதிரி உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, பாக்கலையா?
வெக்காளக்காரன் தங்கச்சிக்கு இந்த வீட்டுல இடமே இல்லைன்னு கதவு திறக்கவே இல்லையாமே. அங்க நான் பாக்குறேன். நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நீ பொய் சொல்றியா நிஜம் சொல்றியாங்கிறது பிரச்சனை இல்லம்மா. என்னைக்காவது நல்லது சொல்லிருக்கியா? எப்ப வந்தாலும் ஏதாவது கெடுதலோடய வர்றிய. ஏண்டி எனக்கு என்ன ஒரு வேலையே இல்லை நினைச்சியா? யாருக்குமே கூடி இருந்த புள்ளி சுத்தமா கழுவி மண்டிய போடுறது சரியா போச்சு. இப்போ யார் மண்டிய போகணும்னு நினைக்கிறேன்? ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். திரும்ப திரும்ப ஏன் சித்திரவதை பண்றீங்க? உங்களுக்கு புள்ளி கூட கூடாது அவ்வளவுதானே. நான் போற வெளியே போதுமா? நீ வாமா உள்ள வா. லட்சுமி, இங்க யாரு வந்திருக்கான்னு பாத்தியா? அக்கா, இவ்வளவு நாளா நான் உங்களை புரிஞ்சுக்காம சின்ன புத்தியா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சு உங்க காலடியில இருக்க இடம் கொடுத்தா போறோம். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிடும். ஏமா, அப்பா கூட சேர்ந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? இவளை எப்படி நான் படியற விடலாம்? தாய் முடித்து வெளியே போடா. அம்மா, ஆமப்பு வந்து இவளை உருப்படாது சொல்லுவியே. இப்போ அதுக்கு மேல கல்லாம பாரு, நல்ல மாதிரி நடிச்சு புரிய சேர்த்து நம்ம எல்லாம் வெளியே போறா. புரியுதா சொன்ன? உங்க அம்மா பத்தி நல்லா புரிஞ்சுக்கடா. என்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வருதா அன்னைக்கு உங்க அம்மா மட்டும் தனியா போக மாட்டேன்டா. 4 பேரு துணையோட வந்தா போவே. புரிஞ்சுதா? அத்தனை விஷயத்தை நான் 3 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். இப்ப இங்க இருந்து போடா வெளியே. போடுங்க. என்ன வேணும்? சொன்ன தவறையெல்லாம் தாண்டி போச்சு. கையோட பணத்தை வாங்கிட்டு வா, இல்ல 2 மாட்டையும் பத்திக்கிட்டு வா. எங்க எண்ணக்கடை முதலாளி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதான் அடுத்த வாரம் சொல்லி வருஷம் நின்றாச்சு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? மாட்டை பத்திக்கிட்டு வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. இது நல்லா இருக்கா? பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்த மாட்டை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்க. வேண்டாப்பா. அதையாம அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுத்து மாட்டை திருப்பீங்க. இல்லன்னா எங்க முதலாளி உங்க மாட்டை அடி மாட்டுக்கு அனுப்பிச்சாரா? ஐயா, மாட்டை